அவையர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் 2026-27 தலைவர் திரு அமிர்தா தியாகராஜன் அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். 1975ஆம் ஆண்டு திரு ஜெயபால் பத்தர் திருமதி ஜெயலட்சுமி தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் திரு அமிர்தா தியாகராஜன் அவர்கள். 3 உடன்பிறப்புகளுடன் நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்த இவர் சிறு வயதிலேயே தனது தந்தை இழந்ததால் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக பள்ளி படிப்பை முடித்த பின்னர் மேல்கல்வியை தொடர முடியாமல் தனது கல்வி பயணத்தை இடைநிறுத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஆயினும் வாழ்க்கை போராட்டங்களை தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் எதிர்கொண்ட அவர் 1992ஆம் ஆண்டு தனது குடும்ப தொழிலான தங்க ஆபரண தயாரிப்பை கற்றுக்கொள்வதற்காக திருவாரூரில் உள்ள தங்க பயிற்சி பட்டறையில் சேர்ந்தார். அங்கு 5 ஆண்டுகள் கடுமையாக பயிற்சி பெற்று தங்க நகை தயாரிப்பில் சிறந்த நிபுணத்துவத்தை பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1996-97ஆம் ஆண்டுகளில் தியாகராஜா ஆபரண தொழிலகம் என்ற தனது சொந்த தொழிலை சிறிய அளவில் தொடங்கினார். தனது கடின உழைப்பு, நேர்மை, தொழில்நுட்பம் மற்றும் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு தொழிலில் தொடர்ந்து முன்னேறினார். 2005ஆம் ஆண்டு முத்துப்பேட்டையைச் சேர்ந்த திரு எஸ்.என்.டி. வெங்கடேசன் திருமதி லீலா தம்பதியினர் 3வது மகளான திருமதி சங்கீதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகன் அமிர்த பாலன் சென்னை சத்யபாமா பொறியியல் கல்லூரியில் சைபர் செக்யூரிட்டி துறையில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இளைய மகள் அமிர்த விஸ்வதா 12ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு கல்வி பயின்று வருகிறார். தனது இடைவிடாத உழைப்பு, நேர்மை, நம்பகத்தன்மை மற்றும் சிறந்த வணிகத்திறன் ஆகியவற்றின் மூலம் மக்களிடையே தனித்துவமான மதிப்பை நம்பிக்கையை பெற்ற அவர் 2006-7ஆம் ஆண்டுகளில் அமிர்தா ஜுவல்லரி, அமிர்தா பேங்கர்ஸ் மற்றும் அமிர்தா ஏஜென்சிஸ் ஆகிய நிறுவனங்களை படிப்படியாக நிறுவி இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். கல்வி மீது கொண்டிருந்த தீராத ஆர்வத்தை ஒருபோதும் கைவிடாத அவர் வாழ்க்கையில் பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியிலும் தனது கல்வி பயணத்தை மீண்டும் தொடர்ந்தார். அதன் பலனாக தொலைதூர கல்வி முறை மூலம் BBA பட்டப்படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்து தனது கல்வி கனவை நனவாக்கினார். தொழிலிலும் குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் சமூக பணிகளிலும் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் அவர் பல்வேறு அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வைத்து வருகிறார். அவர் வகித்து வரும் பொறுப்புகள்: கைவினை கலைஞர் கழகத்தின் மாவட்ட துணைச் செயலாளர், கைவினைஞர் நல சங்கத்தின் முத்துப்பேட்டை துணைத் தலைவர், முத்துப்பேட்டை வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர், நகைக்கடை உரிமையாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், முத்துப்பேட்டை தாலுகா நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் பொருளாளர், முத்துப்பேட்டை தாலுகா அடகுப்பிடிப்போர் சங்கத்தின் பொருளாளர், முத்துப்பேட்டை ரயில்வே சாலை பாதுகாப்பு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், முத்துப்பேட்டை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் குழு உறுப்பினர் என சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார். மேலும் நீண்ட காலமாக ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இருந்து கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நலன் மற்றும் மனிதாபிமான சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எண்ணற்ற சேவை திட்டங்களை பங்கேற்று மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். அவரது சமூக பங்களிப்பையும் சேவை மனப்பான்மையும் பாராட்டி 28 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க புதுப்பேட்டை ரோட்டரி சங்கத்தில் 2026-27ஆம் ஆண்டு தலைவராக இன்று பொறுப்பேற்றுள்ளார். உழைப்பு, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் மற்றும் சேவை என்ற உயரிய பண்புகளை தனது வாழ்க்கையில் அடையாளமாக கொண்டு செயல்பட்டு வரும் திரு அமிர்தா தியாகராஜன் அவர்கள் தனது சிறந்த தலைமையாக புதுப்பேட்டை ரோட்டரி சங்கத்தை மேலும் பல உயரங்களுக்கு எடுத்துச் சென்று சமூக பணிகளில் புதிய சாதனைகளை படைப்பார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அவரது தலைமை பொறுப்பு சிறக்கவும் ரோட்டரிஸ் இயக்கத்தின் மூலம் மேலும் பல சமூக நல சாதனை நிகழ்த்தும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.